ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சிவா மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன சம் அப்படின்னா, ப்ரூவ் தட் sin a டிவைடட் பை 1 + cos a ஈக்குவல்ஸ் 1 - cos a டிவைடட் பை sin a. ஓகேவா? ஓகே. ஸோ எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் இனிஷியலாக நம்ம என்ன செய்ய போகிறோன்றதுல கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கிளியராக எழுதிக்கிறேன், டு ப்ரூவ். ஸோ எதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன்? sin a divided by 1 plus cos a equals 1 minus cos a divided by sin a. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஒரு டேர்மாக இருந்தாலும் அதை நம்ம கிளியராக ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோன்றதை டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் என்னது? சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைடுன்னு ரெண்டு பார்ட் இருக்குது. இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதாவது இந்த பார்ட்டை நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 1 sin a டிவைடட் பை 1 + cos a. ஓகேவா? இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா LHS. ஸோ அதை வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை அப்படியே வச்சுக்க போகிறோம். sin a டிவைடட் பை 1 + cos a. ஓகேவா? ஸோ இந்த 1 + cos a காஞ்சிகேட் யார்? 1 - cos a. ஓகே ஓகே. இவங்களால் மல்டிப்ளை அண்ட் இதே டேர்மால் டிவைடும் பண்ண போகிறேன். ஓகே ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? sin a மல்டிப்ளைட் பை 1 - cos a டிவைடட் பை 1 + cos a மல்டிப்ளைட் பை 1 - cos a. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த டேர்மை பாருங்களேன், என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + b மல்டிப்ளைட் பை a minus b ஃபார்மேட்டில் இருக்கா? ஓகே. ஸோ அப்போது இந்த ஃபார்மேட்டுக்கான ஃபார்முலா எழுதிடலாமா? ஸோ a + b மல்டிப்ளைட் பை a minus b, இதோட ஃபார்முலா என்ன? a² - b². ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஸோ நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கலாம், எந்த மல்டிப்ளிகேஷனுமே உள்ளே போய் பண்ண வேண்டாம். ஸோ அது sin a மல்டிப்ளைட் பை 1 - cos a அப்படியே இருக்கட்டும். ஓகே ஓகே. ஸோ இங்கே இந்த டேர்ம் வந்து a + b மல்டிப்ளைட் பை a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே ஏயோட பிளேஸில் யார் இருக்காங்கன்னா 1 இருக்காங்க. அப்போது a² 1² மைனஸ் பியோட பிளேஸில் யார் இருக்கா? cos a. ஸோ இப்போ cos a². ஸோ இப்படி ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை எழுதிக்கலாமா? sin a multiplied by 1 - cos a divided by 1² என்னது? 1 minus cos² a அப்படியே வச்சுக்கலாம், cos² a. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நமக்கு ஒரு ஃபார்மேட் தெரியும், என்ன அப்படின்னா sin² θ ப்ளஸ் cos² θ ஈக்குவல்ஸ் 1. ஓகேவா? இதில் sin² θ மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 - cos² θ ஆகிடும். ஓகேவா? ஓகே. இங்கே பாருங்களேன், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? 1 - cos² θ ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக sin² θ, இங்கே ஆங்கிள்ன்ற பிளேஸில் a, தீட்டான்ற பிளேஸில் a இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? sin² a வரும். ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஓகே. ஸோ sin a மல்டிப்ளைட் பை 1 - cos a டிவைடட் பை, இங்கே sin² θ. ஸோ இங்கே தீட்டாக்கு பதிலாக இங்கே a இருக்குது. ஸோ sin² a. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். sin a multiplied by 1 -
cos A divided by sin squared A வந்து நான் செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறேன் எக்ஸ்பேண்ட் பண்ணி. ஸோ sin A multiplied by sin A இருக்கும். கீழேயும் sin A மேலேயும் sin A ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus cos A divided by sin A கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இனிஷியலாக என்ன எடுத்துக்கிட்டேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் sin A divided by 1 plus cos A. ஸோ அது வந்து நான் இங்கே எழுதிடுறேன். sin A divided by 1 plus cos A. ஓகே. ஸோ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? நல்லா பாருங்கள், நம்ம இந்த டேர்மை தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே. ஸோ sin A divided by 1 plus cos A equals 1 minus cos A divided by sin A. ஸோ அப்படியே கீழே பாருங்கள், நம்ம வந்து sin A divided by 1 plus cos A equals 1 minus cos A divided by sin A கொண்டு வந்துட்டோமா? ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ டைரெக்டாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த சம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? அவங்க கொடுத்துருந்ததில் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? டினாமினேட்டர் வந்து a + b மல்டிப்ளைட் பை a - b ஃபார்மெட்டில் இருந்துச்சு. ஸோ அதை ஃபார்முலா அப்ளை பண்ணோம். அதுக்கடுத்து டினாமினேட்டரில் வந்து sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1லேருந்து sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்மெட்லேருந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்கும் அந்த சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு சம்மில் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.